ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அப்துல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வீடியோ நான் பண்ணுறேன். கொஞ்சம் இருமல் இருக்கிறதுனால ஏதாச்சும் சத்தம் வந்துச்சுனாலும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பழைய இடத்துல உட்காந்து இப்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. முன்னாடி தனியாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் ஃபேமிலியோடு இருக்கிறேன். ஓகே ஃபைன். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிசி மிஷின்ஸுடைய 20th லெக்சர் பார்க்க போகிறோம். எஸ், அப்போது ரிமைனிங் 19 லெக்சர் எங்கே சார் நான் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 19 லெக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய மெம்பர்ஸ், ஜாயின் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப ஏர்லியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செட் பண்ணியிருக்கேன். எஸ், நீங்கள் வந்து 29 rupees பர் மந்த் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஏர்லியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏர்லியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? இந்த வீடியோஸ் எல்லாமே பப்ளிக்காக நான் பப்ளிஷ் பண்ணத்தான் போகிறேன். ஓகேவா? இந்த கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கலாம். இந்த டோட்டல் காப்பர் லாஸ் என்ன? டோட்டல் காப்பர் லாஸ் இதுக்கான ஃபார்முலா டோட்டல் காப்பர் லாஸ் என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்கன்னா IA² RA ப்ளஸ் IF² அல்லது ISH. ஓகேவா? IF² RF, IF அல்லது ISH. ஓகேங்களா? சன்ட் ஃபீல்டு அல்லது ஐஎஃப்னு போட்டான்னு தப்பு கிடையாது. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இது பேஸ்டாக காப்பர் லாஸ் பேஸ் பண்ணி எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்டாலுமே என்ன செய்ய முடியும்? உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ நாம் என்ன செய்யலாம்? இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே ரைட். இப்போ கொஞ்சம் புது பிளேஸில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகே, நாளைக்கு செட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே கரெக்டாக. ரைட். கொஸ்டின் நம்பர் 1 என்ன கேட்டிருக்காங்க? எ டிசி சன்ட் ஜென்ரேட்டர் டெலிவர்ஸ். ஃபஸ்ட் இது என்ன? ஜென்ரேட்டர். ஓகேங்களா? இது ஜென்ரேட்டர் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட். சொல்யூஷன், இது ஒரு ஜென்ரேட்டர். ஓகே, டெலிவர்ஸ் 195 கொடுத்துருக்காங்க, அதாவது லோட் கரண்ட். ஓகே, நான் வந்து பேசிக்லேருந்தே வர்றேன். ஜென்ரேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இது அர்மேச்சர், சன்ட்டு தான். ஸோ ஃபீல்டு வைண்டிங், அப்புறமா பட் ஓயாமல் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா இது மாதிரி போட்டு பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வந்து இது மாதிரி பண்ணுறேன். இது என்ன? டெர்மினல் வோல்டேஜ். இது IA. கரெக்டாக? இது IA. இது லோட் கரண்ட். இது என்ன? சன்ட் ஃபீல்டு கரண்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் லோட் கரண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன? 195 ஆம்பியர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. டெர்மினல் வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? சாரி, கிளாஸில் இடையில இரும்புவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தி அர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் RA என்ன கொடுத்துருக்காங்க? 0.03 ஓம். அப்புறம் ஃபீல்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் RSH அல்லது RF, ஃபீல்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் 40 ஓம். அப்புறம் ஸ்ட்ரே லோட் லாஸ் என்ன? PS 900 வாட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸான ஒரு லாஸ். ஓகேவா? இதெல்லாம் இருக்கட்டும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தி டோட்டல் காப்பர் லாஸ். என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் காப்பர் லாஸ். என்ன ஃபார்முலா? காப்பர் லாஸ் PCU. என்ன ஃபார்முலா? IA² RA ப்ளஸ் IF² RF. இதான் வந்து என்ன ஃபார்முலா. இப்போ நமக்கு தேவை வந்து என்னென்னா IA² IA தேவை. ஓகேவா? இங்கே IA அப்படிங்கிறது என்ன வரும்?
லோட் கரண்ட் ப்ளஸ் ஃபீல்டு கரண்ட். ஓகேவா? ஃபைன். ஃபீல்டு கரண்ட் என்ன வரும்? ஃபீல்டு கரண்ட் இங்கே எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். இங்கே என்ன இருக்கும்? இங்கே டெர்மினல் வோல்டேஜ் இருக்க போகுது. இங்கே விடி தான் இருக்கும். இதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 40 ஓம். ஓகேவா? ஸோ ஐஎஃப் அப்படிங்கிறது என்ன வரும்? டெர்மினல் வோல்டேஜ் டிவைட் பை ஆர்எஃப். புரிஞ்சுதா? ஸோ விடி வந்து என்ன? 200 வோல்ட் டிவைடட் பை ஆர்எஃப் என்ன இருக்குது? 40. ஸோ சால்வ் பண்ணுங்கள். 5. ஓகேவா? ஸோ லோட் கரண்ட் நமக்கு என்ன இருக்குது? 195. ஃபீல்டு கரண்ட் நமக்கு என்ன இருக்குது? 5. ஸோ மொத்தமாக என்னாச்சு? 200 ஆம்பியர். புரிஞ்சுதா? ஸோ இது பார்க்க தான் பயங்கரமாக இருக்கும், பட் இது ஈஸியான சம் தான். ஸோ 200 ஸ்கொயர் ஆர்ஏ என்ன? 0.03 ப்ளஸ் ஃபீல்டு கரண்ட் என்ன? என்ன ஃபைன் பண்ணிக்கோம்? 5. ஸோ 5 ஸ்கொயர் இண்டு ஆர்எஃப் என்ன இருக்குது? 40. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணலாமா? 40000 இண்டு 0.03 ப்ளஸ் 25 இண்டு 40 பாருங்கள் 12. ஸோ 2 டிஜிட் அடிச்சிடலாமா? 1200 ப்ளஸ் 25 இண்டு 4 இருக்குது. ஸோ என்ன வருங்க? 100,000. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா 2200 வாட்ஸ். ஆப்ஷனில் இருக்கா? எஸ், ஆப்ஷனில் இருக்கே. ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான ரைட்டான ஆன்சர். இந்த கொஷின் ரொம்ப நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கூட என்ன செய்யலாம்? ஆன்சர் பண்ணலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? பட் உங்களால் என்ன செய்ய முடியும்னா ஈஸியாக வந்து வேகமாக ஆன்சர் பண்ண முடியும். என்னுடைய 19 லெக்சர்லையும் பார்த்தீங்கன்னா முழுக்க இப்படி தான் நடத்தியிருக்கேன். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 2. இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஏஇ 2018 கேட்கப்பட்ட கொஸ்டின். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். டோட்டல் காப்பர் லாஸ் தான் கேட்குறாங்க. சிம்பிளாக டோட்டல் காப்பர் லாஸுக்கு என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு ஐஏ ஸ்கொயர் ஆர்ஏ ப்ளஸ் ஐஎஃப் ஸ்கொயர் ஆர்எஃப். ஓகேவா? டேட்டா என்னெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு பவர் இருக்குது. பவர் என்ன இருக்குது? பவர் வந்து 50 கிலோவாட்ஸ்ன்னு இருக்குது. ஓகே. அது மாதிரி டெர்மினல் வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 200 வோல்ட். டிசி சன் டு மோட்டார். இந்த கொஸ்டின் என்ன சம்மது? மோட்டார் பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட கொஸ்டின். சன் டு ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? சன் டு ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் தப்பு கிடையாது. 100 ஓம் அட் நோ லோட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தி மோட்டார் ட்ராஸ் 6 ஆம்பியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட்டார் ட்ராஸ் 6 ஆம்பியர் ஃப்ரம் 200 வோல்ட் சப்ளை. இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் வோல்டேஜில் இருந்து 6 ஆம்பியர் மோட்டார், அதாவது கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா ஆகுது. ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், நான் வந்து டயக்ராம் போடுறேன். கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னுடைய ப்ரொஃபஸர் எவ்வளவோ சொன்னாங்க காலேஜ் படிக்கும்போது, கொஞ்சம் நல்லா போட்டு பழகு அப்படின்னு. ஓகே. இப்போ நம்ம வந்து ஏன்னா இந்த ஒரு பென் டேப்லெட்லேயும் பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வரைய முடியல. பென் பேப்பர் வந்து ஓகே. ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா டெர்மினல் வோல்டேஜ். ரைட். அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி பாருங்கள். இது டெர்மினல் வோல்டேஜ். டெர்மினல் வோல்டேஜ் 200 வோல்ட்டில் இருந்து 6 ஆம்பியர் கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரா ஆகுது. ஓகேவா? அப்போது இது என்ன கரண்ட்டு? லோட் கரண்ட். லோட் கரண்ட் என்ன? 6 ஆம்பியர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் பார்த்தீங்கன்னா என்ன? 1000 ஆர்பிஎம். 100 ஆர்பிஎம் வச்சு என்ன பண்ணுறது? வாட் இஸ் டோட்டல் காப்பர் லாஸ்? இதான் வந்து கொஷின். அர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ அர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஓம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ நமக்கு தேவையானது என்ன? ஐஏ தேவை. ரைட். ஐஏ அப்படிங்கிறது என்ன வரும்? இதுதான் ஐஏ. சன்ட் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஐஏ இப்படி தான் இருக்கும். இது என்ன? ஐஎஸ்ஹெச் அல்லது ஐஎஃப். ஓகேவா? ஐஏங்கிறது என்ன? ஐஎல் மைனஸ் ஐஎஸ்ஹெச் அல்லது ஐஎல் மைனஸ் ஐஎஃப். ஓகேவா? ரைட். அப்போ நமக்கு தேவை என்ன? ஐஎஃப் தேவை. ஐஎஃப் அப்படிங்கிறது எப்படி சார் ஃபைன் பண்ணுறது? போன கிளாஸில் தான் சொல்லி கொடுத்தேன். எப்படி ஃபைன் பண்ணலாம்? இது என்ன? டெர்மினல் வோல்டேஜ். இங்கே வந்து ஆர்எஃப் கொடுத்துருக்காங்க. அப்போது டெர்மினல் வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 200 வோல்ட்டு டிவைடட் பை ஆர்எஃப் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. 2 ஆம்பியர். ஓகேவா? அப்போது ஐஎல் அப்படிங்கிறது என்ன? 6 ஆம்பியர்
மைனஸ் ஐஎஃப் அப்படிங்கிறது 2 ஆம்பியர். ஸோ ரிமைனிங் 4 ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ ஐஏ ஃபஸ்ட் ஃபைனலாக ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு தேவை என்ன? காப்பர் லாஸ், டோட்டல் காப்பர் லாஸ் ஈக்குவல் டு ஐஏ ஸ்கொயர். ஐஏ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 4. ஸோ 4 ஸ்கொயர் இன்டு ஆர்ஏ 1 ப்ளஸ் ஐஎஃப் ஸ்கொயர். ஐஎஃப் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 ஆம்பியர். அப்போது 2 ஸ்கொயர் இன்டு ஆர்எஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 100. ஓகேவா? அப்போது சால்வ் பண்ணுங்கள். 16 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2 2s are 4 இன்டு 100 போட்டிங்க அப்படின்னா 416 வாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதே கொஷின் தான். என்ன இந்த கொஷினுக்கு அந்த கொஷினுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், காட்டுறேன். இந்த கொஷினில் 50 கிலோவாட் கொடுத்துருக்காங்க, 1000 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள், அதே 1000 ஆர்பிஎம் தான், இங்கே 5 கிலோவாட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி கொஷின் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஹச்பிபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் வந்து வச்சுருக்காங்க. அப்போது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எதுக்கு நாம் அதர் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட் கொஷின்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ரீசன் வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா சேம் கொஷின். ஸோ இந்த கொஷின் நான் சால்வ் பண்ணி காட்டணும் கூட அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன கொஷினில் கொடுத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அப்படியே இருக்குது. அப்படி தான் நான் பாருங்கள், ஆர்ஏ அப்படியே இருக்குது. இந்த சம்முக்கு வந்து பவர் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஆர்ஏ 1 ஓம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆர்எஸ்ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க? அப்படியே 100 ஓம் அப்படியே கொடுத்துருக்காங்க, 100 ஓம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் கரண்ட் ஐஎல் பார்த்தீங்கன்னா 6 ஆம்பியருங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெர்மினல் வோல்டேஜ் பாருங்கள் 200 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1000 ஆர்பிஎம். பட் அது தேவையில்லாத அணி தான் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும். டோட்டல் காப்பர் லாஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஐஏங்கிறது என்ன வரும்? ஐஎல் மைனஸ் ஐஎஸ்ஹெச். ஓகேவா? ஐஎஸ்ஹெச் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ரைட்டா? ஐஎல்ங்கிறது 6 மைனஸ் ஐஎஸ்ஹெச் அப்படிங்கிறது என்ன வரும்? டெர்மினல் வோல்டேஜ் 200 டிவைடட் பை ஆர்எஸ்ஹெச் என்ன? 100. ஸோ சிம்பிளாக சால்வ் பண்ணிங்கன்னா 4. போன சம் தாங்க எதுவும். ஓகேவா? வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ 4 ஸ்கொயர் இன்டு ஆர்ஏ என்ன? 1 ப்ளஸ் ஐஎஸ்ஹெச் என்ன? 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இன்டு ஆர்எஸ்ஹெச். சிம்பிளாக போட்டிங்கன்னா 416 வாட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஓகே, போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. போன கொஸ்டின் 50 கிலோவாட்டு, இந்த கொஸ்டின் 5 கிலோவாட். இந்த 5 கிலோவாட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை வந்து அஃபெக்ட் பண்ணலை. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? அதர் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதர் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு மட்டும் கிடையாது, பப்ளிக் சர்வீஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்களை பற்றி மட்டும் யோசிங்க. பாசிட்டிவான விஷயங்களை பற்றி மட்டுமே யோசித்து பாசிட்டிவாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் போஸ்டிங் வாங்க முடியும். இப்போதைக்கு என்னால் இதை தான் சொல்ல முடியும். ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க, பயந்துக்க வேண்டாம். ஓகே, டிஎன்இபி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டிஎன்இபினே படிக்காமல் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட படிங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட்.